அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு மத்திய அரசிடம் முறையிட்டிருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். முன்னாள் அமைச்சரும் அதிமுகவினுடைய ஒரு மூத்த தலைவருமான செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் செங்கோட்டையன் முறையிட்டிருப்பதாகவும் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் ஆராய்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக செங்கோட்டையனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அரசியல் வாழ்ந்த இருக்கிறார். அதிமுகவில் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அவர் பல முறை பல்வேறு முக்கிய துறைகள்ல அமைச்சராகவும் பணியாற்றி இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நால்வர் அணியில மிக முக்கியமானவராகவும் செங்கோட்டையன் இருந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் செங்கோட்டையன் அதிமுகவினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மீது கடந்த சில நாட்களாகவே அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று திரும்பிய 2 நாட்களுக்குள்ளாகவே செங்கோட்டையன் மதுரையிலிருந்து டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. எனவே அந்த தகவலின் அடிப்படையிலும் அதிமுகவில் பிளவை ஏற்படுத்தி பொதுச் செயலாளராக செங்கோட்டையனை மாற்றுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையிலும் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் முறையிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அதிக அளவிலான அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு, முக்கிய நபர்களுக்கு மட்டுமே இது போன்ற பாதுகாப்புகள் வழங்கப்படும். அந்த அடிப்படையில என்ன அளவிலான அச்சுறுத்தல் அவருக்கு இருக்கிறது என்பதெல்லாம் ஆராய்ந்து இந்த முடிவு மத்திய உள்துறை அமைச்சகம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. யாருக்கு வேண்டுமானாலும் முறையிடுபவர்களுக்கு இந்த பாதுகாப்பு வழங்கலாமா வேண்டாமா என்பதற்கான ஒரு இறுதி முடிவை மத்திய உள்துறை அமைச்சகம் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளே அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில அதற்கான இந்த ஒய்பிரிவு பாதுகாப்புக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவு இருக்கிறது என்பதெல்லாம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆராய்ந்து வருவதாகவும் விரைவில் செங்கோட்டையனுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.